அமுதத் துளிகள் வழங்குபவர் தவத்திரு ராதாநாத் சுவாமி மகாராஜ். தலைப்பு: குருவுக்கு சேவை செய்யும் இடமே விருந்தாவன். ஸ்ரவண கீர்த்தன ஸ்மரண வந்தன பாத சேவன தாஸ்யரே பூஜன சகிஜன ஆத்ம நிவேதன. இவ்விதமாக 9 வகையான விதங்களில் பக்தி தொண்டு செய்யலாம். ஒரு ஆன்மீக குரு தன்னுடைய சீடரின் ஆன்மீக உணர்வுக்கு ஏற்ப அவரை இந்த 9 விதங்களில் பகவானுக்கு சேவை செய்ய பயிற்சி அளிக்கிறார். நாம் பக்தி தொண்டில் முறையாக முன்னேறி தூய மனத்தை அடைந்து எப்பொழுதும் புனித நாமத்தை ஜபம் செய்ய வைக்கிறார். எஸ்ய பிரசாதாத் பகவத் பிரசாதோ எஸ்ய பிரசாதா ந கதி குதோபி. குருவை திருப்தி செய்தால் கிருஷ்ணர் திருப்தி அடைகிறார். ஆனால் குருவை திருப்தி செய்யவில்லை என்றால் தினமும் 72 மணி நேரம் ஜபம் செய்தாலும் ஆன்மீக முன்னேற்றம் அடைய முடியாது. ஏனென்றால் குரு திருப்தி அடையவில்லை என்றால் கிருஷ்ணரை நெருங்கவோ மகிழ்விக்கவோ வழி இல்லை. தினமும் 108 மணி நேரம் ஜபம் செய்தாலும் குரு மகிழாவிட்டால் கிருஷ்ணர் மகிழ்ச்சி அடைய மாட்டார். குருவுக்கு சேவை செய்யும் இடமே விருந்தாவனாகும். ஆனால் விருந்தாவனத்தில் அமர்ந்து கொண்டு குருவை திருப்தி செய்யவில்லை என்றால் உண்மையான விருந்தாவனத்தை பார்க்க இயலாது. நரோத்தம் தாஸ் தாக்கூர் பிரார்த்திக்கிறார்: விஷய சாடியா கபே சுத்த ஹபேமான கபே ஹம ஹெரபோ ஸ்ரீ பிருந்தாவான. அவர் சொல்கிறார், நான் எப்பொழுது இந்த பௌதீக ஆசைகளை விடுவேன்? குரு மற்றும் கிருஷ்ணரை திருப்தி செய்யும் ஆசையை தவிர மற்றவை அனைத்தும் பௌதீக ஆசைகளே. இந்த பௌதீக ஆசைகளை விடும் பொழுதே ஒருவர் உண்மையான விருந்தாவனத்தை பார்க்க இயலும். யார் விருந்தாவனத்தில் வாழ்ந்தும் உண்மையான விருந்தாவனத்தை காண மாட்டார்கள்? பிரேமாஞ்சன சுரித பக்தி விலோச்சனேன. யார் ஒருவர் குருவின் திருவடிகளுக்கு பணிவுடன் சேவை செய்து அவரை திருப்தி செய்கிறார்களோ அவர்களுக்கு கிருஷ்ணரின் கருணை கிடைக்க பெற்று அந்த கருணையின் வாயிலாக கிருஷ்ண பிரேமை என்னும் மை கிடைக்கும். இந்த மை தீட்டப்பட்ட கண்களை உடையவர்களே உண்மையான விருந்தாவனத்தை காண்பார்கள். ஹரே கிருஷ்ணா.